ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். நவம்பர் 16ஆம் தேதி இந்த வருஷத்துக்கான கார்த்திகை மாதம் பிறந்திருக்கு. டிசம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த ஒரு கார்த்திகை மாதத்தில் தினமும் நீங்கள் மாதம் முழுவதும் இந்த ஒரு தீபத்தை வீட்டில் ஏற்றிட்டு வர்றது மூலயமா எக்கச்சக்கமான பலன்களை பெற முடியும். அது என்ன தீபம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸாக இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன தீபத்தை எந்த மாதிரி ஏற்றணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஐப்பசி மாதம் முடிஞ்சு வரக்கூடிய இந்த ஒரு கார்த்திகை மாதம் தமிழ் மாதங்களில் 8வது மாதமாக வரக்கூடியது. சொல்லப்போனால் கார்த்திகை மாதத்தில் ஐயப்ப பக்தர்கள் மாலையிட்டு சபரிமலைக்கு போயிட்டு வர்றது வழக்கம். ஐயப்பனுக்கு மட்டும் இல்லை, சிவபெருமானுக்கும் இன்னொரு பக்கம் முருகப்பெருமானுக்கும் உகந்த ஒரு மாதம் தான் இந்த ஒரு கார்த்திகை மாதம். கார்த்திகை மாதம் முழுக்க தீபம் சம்பந்தப்பட்ட எந்த வழிபாடை செஞ்சாலும் உங்களுக்கு தனித்தனி பலன்கள் கிடைக்கும். மற்ற மாதங்களில் நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யறதுக்கும், கார்த்திகை மாதத்தில் நீங்கள் எந்த நாளில் எந்த கோவிலுக்கு போயிட்டு என்ன வகையான தீபம் ஏற்றினாலும் உங்களுக்கு பல நன்மைகள் வந்து சேரும். ஏன்னா கார்த்திகை மாதம் சொன்னாலே அது தீப வழிபாட்டுக்கான முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம். கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய அந்த திருக்கார்த்திகை தீபம் இருக்குல்ல, பெரிய கார்த்திகை தீபம், அன்றைக்கு மட்டும்தான் வீட்டில் அகல் விளக்கு வச்சு தீபங்களை ஏற்றி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது கிடையாது. கார்த்திகை மாதம் முழுக்க தீப வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதால தினமும் உங்கள் வீட்டில் அகல் விளக்கு ஏற்றலாம். இன்னும் சொல்லப்போனால் நிறைய பேர் வீடுகளில் தினமும் 5 முக குத்து விளக்கு ஏற்றி வழிபாடு நடத்துவாங்க. 5 முக குத்து விளக்கை நீங்கள் பூஜையில் ஏற்றி உங்களோட குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் தினமும் வணங்கிட்டு வர்றது மூலயமா, அதுவும் இந்த கார்த்திகை மாதம் வணங்கிட்டு வர்றது உங்களுக்கு எல்லா விதமான செல்வ செழிப்பையும் கொண்டு வந்து சேர்த்துடும். அந்த குத்து விளக்கு எரியும் போது உங்கள் பூஜை அறை, உங்கள் வீடு எவ்வளோ பிரகாசமாக ஜொலிப்பாக இருக்கோ அது மாதிரி உங்கள் குடும்பம் பிரகாசமாக ஜொலிப்பாக இருக்கும். சிவபெருமான வழிபாடு செஞ்சால் நாம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வறுமைகள் நீங்கும். அதுலேயும் வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய இந்த ஒரு கார்த்திகை மாதம் அண்ணாமலையாருக்கு சொந்தமான மாதம். அடிமுடி தெரியாத ஈசன் திருவண்ணாமலையில் ஜோதி ஸ்வரூபமாக எல்லாருக்கும் காட்சி கொடுத்த மாதம் இது. இந்த மாதத்தில் வரக்கூடிய 30 நாளும் யார் ஒருத்தவங்க ஈசனோட வழிபாட்டை மேற்கொள்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் வறுமை அப்படிங்கிறது நிச்சயம் இருக்கவே இருக்காது. எளிமையான முறையில் கார்த்திகை மாதம் சிவபெருமானையும் அது கூட முருகப்பெருமானோட அருளையும் சேர்ந்து பெறுவதற்கான ஒரு அற்புதமான முறையை பற்றி தெரிஞ்சுக்கலாம். உங்களால் கோவிலுக்கு போக முடியும் அப்படின்னா உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போயிட்டு தினமும் சிவபெருமானை நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க. அந்த சிவன் கோவிலில் கட்டாயம் முருகர் சன்னதி இருக்கும். முருகரையும் வணங்கிட்டு வர்றது கூடுதல் விசேஷம். கார்த்திகை மாதம் முருகப்பெருமானுக்கு ரொம்ப உகந்தது. ஏன்னா இந்த கார்த்திகை விரதம் வருது இல்லை, ஒரு வாதமும், அந்த ஒரு மாதம் வரக்கூடிய இந்த கார்த்திகை விரதம் முருகனுக்கு எந்த அளவுக்கு விசேஷமோ மாதத்தில் ஒரு நாள் வரக்கூடிய அந்த பலன் இருக்கு இல்லையா, அது இந்த 30 நாளையும் நீங்கள் பெற முடியும். தினமும் போக முடியுதோ இல்லையோ, வாரத்தில் 2 அல்லது 3 நாட்கள் சிவன் கோவிலுக்கு போயிட்டு சிவபெருமானுக்கு ஒரு தீபமும் முருகப்பெருமானுக்கு தீபமும் ஏற்றிட்டு கோவிலை ஒரு 11 முறை வலம் வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. குறைந்தது 3 முறை. இது தினமும் கோவிலுக்கு போகிறதுக்கான ஒரு எளிமையான வழிபாட்டு முறை. அது இல்லாமல் இப்போ நம்ம வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி இந்த ஒரு தீபத்தை கார்த்திகை மாதம் முழுக்க நீங்கள் உங்கள் வீட்டோட பூஜை எல்லாம் ஏற்றி வைக்கலாம். ஒருவேளை இந்த பதிவை நீங்கள் தாமதமாக தான் பார்க்குறீங்க, கார்த்திகை ஒரு 5-6 தேதிக்கு மேலே தான் பார்க்குறீங்கனாலும் பரவாயில்லை, கார்த்திகை மாதத்தில் மீதி இருக்கக்கூடிய நாட்களில் இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றுறதும் உங்களுக்கு போதுமான அளவுக்கு ஒரு பலனை ஏற்படுத்தும். இந்த மாதத்தில் சிவபெருமானோட அருள் முக்கியம் மாதிரி முருகப்பெருமானோட அருளும் முக்கியம்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, அதுக்காக இந்த தீபத்துக்கு நம்ம 2 முக்கியமான பொருட்களை பயன்படுத்தியிருக்கிறோம். ஒரு முக்கியமான பொருள் என்ன அப்படிங்கன்னா ஒரே ஒரு கைப்பிடி அளவு துவரம்பருப்பு. இந்த துவரம்பருப்பு அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் பகவானுக்கு உகந்த ஒரு தானியம். செவ்வாய் பகவான் யாரு? நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீர்த்து வைக்கக்கூடியவர். செவ்வாய் பகவானோட அதிபதி யாரு? முருகப்பெருமான். செவ்வாய் பகவானை வணங்கினா முருகப்பெருமானை வணங்கின பலனை நம்ம நேரடியாக பெற முடியும். கடன் தீர்க்கக்கூடிய, நமக்கு இருக்கக்கூடிய பொருளாதார பிரச்சனையை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான கடவுள் தான் இந்த ஒரு முருகப்பெருமான். அவரை வணங்குறது மூலயமா செவ்வாய் பகவான் அவர்களையும் பெற முடியும். அதுக்காக தான் ஒரே ஒரு கைப்பிடி அளவு துவரம்பருப்பை சின்னதாக ஒரு தட்டு மேலே பரப்பி வச்சுக்கோங்க. முக்கியமாக கவனிக்க வேண்டியது, நீங்கள் பண்ணக்கூடிய இந்த ஒரு அமைப்பு அடுத்த ஒரு 30 நாட்கள், அதாவது கார்த்திகை மாதம் முழுக்க பூஜை அறையில் இருக்க போகுது அப்படிங்கிறத நினைவில் வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி பூஜை அறையில் எங்கே வச்சா அது தொந்தரவு இல்லாமல் இருக்குமோ அந்த மாதிரி இடத்துல பத்திரமா வச்சுக்கோங்க.
தட்டு மேலே அந்த தட்டு எந்த அளவுக்கு நிரம்புதோ அந்த அளவுக்கு ஒரு கைப்பிடியில் 2 கைப்பிடி அளவு துவரம்பருப்பை நிரப்பி வச்சுட்டு அதுக்கு நடுவில் ஒரே ஒரு அகல் விளக்கு வைக்கணும். அகல் விளக்கு வச்சு அதில் ₹1 நாணயம் ஒன்று வைக்கணும். ₹1 நாணயம் இல்லையா, என்ன நாணயம் இருக்கோ அதை பயன்படுத்திக்கோங்க. கூடுமான அளவுக்கு ₹1 நாணயம் அந்த அகல் விளக்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அதுக்கப்புறமா இதில் நெய் ஊற்றணுமா இல்லை தீபம் எண்ணெய் ஊற்றணுமா, அது உங்கள் விருப்பம்தான். ஏன்னா 30 நாட்கள் இந்த தீபத்தை தொடர்ந்து ஒரு நாள் கூட விடாமல் ஏற்ற போகிறீங்க. ஒருவேளை இந்த பதிவை லேட்டாக பார்க்கும்போது இல்லை ஒரு 10 நாளுக்கு அப்புறம் தான் நீங்கள் பார்க்குறீங்க, கார்த்திகை ஒரு 10 தேதி கடந்து வந்துருச்சுன்னா பரவாயில்லை, அடுத்த ஒரு 20 நாட்களுக்கு ஏற்ற போகிறீங்க. ஆனால் என்றைக்கு பார்க்குறீங்களோ அன்னையிலேருந்து தொடர்ச்சியாக நீங்கள் ஏற்றணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நெய் தேர்ந்தெடுத்துக்கிட்டாலும் சரி இல்லை தீபம் எண்ணெய் தேர்ந்தெடுத்துக்கிட்டாலும் சரி, அது உங்கள் தனிப்பட்ட விருப்பம்தான். தினமும் மாலை ஒரு 6:30 மணிக்கு மேலே வீட்டோட பூஜை அறையில் எப்படி நீங்கள் பூஜை பண்ணுவீங்களோ அதே மாதிரி பூஜை பண்ணிடுங்க. பிரத்யேகமாக இப்போ நீங்கள் தட்டில் தயார் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த அமைப்பு இருக்கு இல்லையா, இதில் நீங்கள் நெய் ஊற்றினாலும் சரி தீப எண்ணெய் ஊற்றினாலும் சரி, அந்த எண்ணெயில் அந்த ₹1 நாணயம் அந்த சில்லறை நாணயம் அதில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அதுக்கப்புறமா திரி போட்டு தினமும் பூஜை அறையில் இந்த தீபத்தை ஏற்றிட்டு வரணும். இந்த தீபத்தை ஏற்றக்கூடிய ஒரு நாளும் நீங்கள் வேண்டக்கூடிய விஷயம் என்னவாக இருக்கணும்னா, கடன் பிரச்சனையாக இருக்கணும், பொருளாதார பிரச்சனையாக இருக்கணும். ஏன்னா இந்த 2 பிரச்சனை நம்ம வாழ்க்கையிலேருந்து காணாமல் போயிட்டாலே எல்லா விதமான செல்வங்களும் நம்மளை தேடி வரும். ஒருவேளை உங்களால் தினமும் இந்த தீபத்தை ஏற்ற முடியல, ஆனால் கட்டாயம் இந்த தீபத்தை மாதம் முழுக்க ஏற்றக்கூடிய பலனை பெற முடியும் அப்படின்னா அதுக்கு ஒரு மாற்று வழி இருக்குது. என்னன்னா, செவ்வாய்க்கிழமைகள்லையும் சனிக்கிழமைகள்லையும் தவறாமல் இந்த தீபத்தை ஏற்றிருங்க. முடிஞ்சவங்க மாதத்தில் எவ்வளவு நாட்கள் தொடர்ச்சியாக ஏற்ற முடியுமோ அவ்வளவு நாட்கள் கார்த்திகை மாதம் முழுக்க இந்த தீபத்தை ஏற்றுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். கட்டாயம் ஒரு பெரிய முன்னேற்றம் ஏற்படும். சரி, கார்த்திகை மாதம் முழுக்க இந்த தீபத்தை ஏற்றுறோம். கார்த்திகை மாதம் முடிஞ்சு அந்த துவரையையும் அதில் இருக்கக்கூடிய அந்த நாணயத்தை என்ன செய்யணும்? துவரம்பருப்பு அப்படிங்கிறது கட்டாயம் நீங்கள் ஒரு 30 நாட்கள் பூஜை அறையில் வச்சுருக்கிறதால அதை சமையலுக்கு பயன்படுத்த முடியாது. அதை கால்படாத இடத்துல போட்டுறது நல்லது. தண்ணியில் விட்டுருங்க முடிஞ்சா. அந்த நாணயத்தை மட்டும் பத்திரமா எடுத்து செலவு பண்ணாத மாதிரி பார்த்துக்கணும். குறிப்பாக இந்த இடத்துல வச்சு நாங்கள் செலவு பண்ண மாட்டோம், பத்திரமா எங்கள் கையிலே இருக்கும், நாங்கள் மறந்து கூட செலவு பண்ண மாட்டோம்னு இடம் இருக்குல்ல, அந்த இடத்துல அந்த நாணயத்தை பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க. இந்த நாணயம் அவ்வளோ ஒரு சாதாரணமான நாணயம் கிடையாது. கிட்டத்தட்ட கார்த்திகை மாதத்தில் 3/4 நாட்கள் நீங்கள் பூஜை அறையில் முருகப்பெருமானையும் உங்களோட இஷ்ட தெய்வத்தையும் செவ்வாய் பகவானையும் மனசார நினச்சிக்கிட்டு கடன் பிரச்சனை காணாமல் போகிறதுக்காக ஏற்றக்கூடிய ஒரு தீபத்தில் அந்த ஒளி சுடரில் அந்த எண்ணெயில் அந்த நெய்யில் இந்த நாணயம் இருந்திருக்கு. இந்த நாணயம் முழுக்க தெய்வீக சம்பந்தப்பட்ட சக்தி மட்டும்தான் இருக்கும். பணத்தை ஈர்க்கக்கூடிய, கடன் தொல்லையை விரட்டி அடிக்கக்கூடிய அற்புதமான சக்தி இந்த நாணயத்துக்கு வந்திருக்கும். இந்த நாணயத்தை பணப்புழக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களில் கார்த்திகை மாதம் முடிஞ்சு நீங்கள் வைக்கும்போது பணத்தை உங்கள் பக்கம் வசியம் பண்ணி ஈர்க்கக்கூடிய ஒரு சக்தி இந்த நாணயத்துக்கு வந்துடும். பார்க்குறதுக்கு ரொம்ப எளிமையான தீபம் மாதிரி தான் தெரியும். மிஞ்சி போனால் ஒரு கைப்பிடி துவரம்பருப்பை வைக்க போகிறீங்க. தினமும் நீங்கள் தீப எண்ணெய் ஊற்றும் போது 2 ஸ்பூன் சேர்த்து அந்த அகல் விளக்குக்கு ஊற்ற போகிறீங்க, அவ்வளவுதான். அந்த நாணயத்தை மாதம் முழுக்க எடுக்காத மாதிரி பார்த்துக்கணும். இந்த கார்த்திகை மாதத்தில் எல்லா நாட்களும் அந்த தீபத்தை ஏற்றிட்டு அதுக்கப்புறம் அந்த நாணயத்தை எடுத்து நீங்கள் பத்திரப்படுத்தி வைக்கிறது மூலயமா கடன் பிரச்சனை காணாமல் போகும், குடும்பத்தோட நிலைமை மாறும். முயற்சி பண்ணுங்கள், நல்லதே நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.